பார்க்குறது பார்த்தீங்கன்னா லோவர் பேக் பெயின். இன்றைக்கி நிறைய பேர் அதிகமாக பாதிக்கப்படுறது பேக் பெயின் தான். அப்போ பேக் பெயின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆம்பிளிகஸுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஸ்பைனல் கார்டில் லாஸ்ட் பகுதி ஃபுல்லாக கவர் ஆகக்கூடியது அந்த பேக் ஏரியா கவர் ஆகும். அதில் பெரும்பாலும் பார்த்தோம்னா ஸ்பைனல் கார்டில் சர்விக்கல், தொராசிக்கல், அது முடிஞ்சதுக்கப்புறம் லம்பார், சேக்ரல் இந்த பகுதி தான் லோவர் பேக் பெயினுக்கு கவர் ஆகுது. இப்போ லம்பார் அப்படிங்கிற பகுதியில் 5 எலும்புகள் கவர் ஆகும். சேக்ரலில் 5 எலும்புகள் கவர் ஆகும். கடைசியாக ஒரு எலும்பு லாஸ்ட்டாக வந்துடும். இப்போ இந்த லம்பாரில் இருக்கக்கூடிய 5 எலும்புகளில் பெரும்பாலும் அதிகமாக பாதிக்கப்படுறது லம்பார் 2, லம்பார் 3, லம்பார் 4, 5, 6, சேக்ரல் 1, 2, 3 இதில் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. லம்பாரில் 5 எலும்புகளில் லம்பார் 2ல் இருந்தால் நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகுது. இப்போ லம்பார் 2லேருந்து சேக்ரல் 5 வரைக்கும் நிறைய கம்ப்ரெஷன், அந்த ஸ்பைனல் கார்டு லம்பார் சேக்ரல் போய் அப்படியே டேமேஜ் ஆகிரும். அந்த எலும்புகள் என்ன ஆகும், அப்படியே உடையிற அளவுக்கு டேமேஜ் ஆகும்போது தான் டிஸ்க்கு கொலாப்ஸு, டிஸ்க்கு பல்ஜிங் ஏற்பட்டு நிற்க முடியாது, நடக்க முடியாது. அது மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, கடுமையாக பெல்ட்டு போட்டுட்டு தான் போக முடியும். அது மாதிரி ஒரு பாதிப்புகள் ஏற்படுது. இது காரணம் என்னென்னா கால்சியம் நம்ம உடலில் ரொம்ப குறைவு ஏற்படுறதுனால, வைட்டமின் டி குறைவு ஏற்படுறதுனால நிறைய எலும்புகளில் பாதிப்பு ஏற்படும். பொதுவாக நம்ம உடலில் எலும்புகள் நல்லா ஸ்ட்ரெங்காக இருக்குன்னா கால்சியம் நம்ம உடலில் சமநிலையில் இருக்கணும். அந்த கால்சியத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஹார்மோன் எதுன்னா பாராதைராய்டு ஹார்மோன் தான் கால்சியத்தை நம்ம உடலில் பேலன்ஸ் பண்ணும். அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் தான் எலும்புகளுடைய பாதிப்பு இல்லாமல் எலும்புகள் வலுவாக இருக்கும். ஆக இந்த பேக் பெயினுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பாராதைராய்டு சுரப்பி நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அதோடு மட்டுமல்ல வைட்டமின் B12 நம்ம உடலில் சமநிலையில் இருக்கணும். அப்போ தான் எலும்புகள் நல்லா வலி இல்லாமல் இருக்கும். அந்த வைட்டமின் B12 உடலில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா அதை கிரகிக்கக்கூடியது வைட்டமின் டி. வைட்டமின் டி இருந்தால் தான் உடலில் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கு செய்யும். ஏன்னா நிறைய பேருக்கு லம்பார் சேக்ரல் பாதிக்க ஏற்பட்டு லோவர் பேக்கில் கடுமையான வலிகள் ஏற்படுது. அதன் மூலமாக நடக்க முடியாது, நிற்க முடியாது, நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட காரணமாகுது. அப்போ லம்பார் சேக்ரல் பகுதியில் ஏற்படக்கூடிய டிஸ்க்கு கொலாப்ஸு, லோவர் பேக் பெயின், டிஸ்க்கு கம்ப்ரெஷன் இதில் ஏற்படக்கூடிய இந்த பேக்கில் இருந்து கால் பகுதிகளுக்கு நிறைய நரம்புகள் போயிட்டே இருக்கும். அந்த நரம்புகளில் இந்த பகுதியில் அழுத்தம் ஏற்படும் போது கால்கள் கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு கால் தொடையில் கடுமையான வலி, அதே மாதிரி காப் மசில்ஸில் கடுமையான வலி, கால் பாதத்தில் கடுமையான வலிகள், இது மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து லோவர் இந்த லம்பார் சேக்கரிலிருந்து போகக்கூடிய இரத்த குழாய்களில் கம்ப்ரெஷன் ஏற்பட்டாலும் பிளட் ஃப்ளோ கால்களுக்கு குறைவாக போய் அதனால் கால்கள் நிற்க முடியாது, நடக்க முடியாது, பல பாதிப்புகள் ஏற்படும். இப்போ அந்த லம்பார் சேக்ரல் பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் போது நரம்பு மண்டலமும் தசை மண்டலமும் பிளட் வெசல்ஸ் பாதிக்கப்படும் போது சில கடுமையான பாதிப்பு ஏற்படும் போது கால்கள் செயலிழந்து போயிடும். கால்களுக்கு கீழே சென்சேஷனும் இருக்காது, கால் இருக்கும், நடக்காது, அப்படியே படுத்த படுக்கையாயிரும். அது மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுது. ஆக இந்த பகுதி மிக முக்கியமானது. அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் லோவர் பேக் பெயின், டிஸ்க்கு கொலாப்ஸு, டிஸ்க்கு பல்ஜிங்கு, கடுமையான பேக் பெயின் எல்லாத்துக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை குணப்படுத்துவதற்கு 100% நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படுது. இப்போ ஒருத்தர் பேக் பெயினோடு இருப்பாங்க, பெயின் 3 வருஷமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வலியை குறைச்சி நம்ம அனுப்பலாம். அதன் பிறகு ஒரு கோர்ஸாக எடுக்கும்போது முழுமையாக அதை குணப்படுத்துவதற்கு நமக்கு பயன்படும். ஆக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் இந்த பகுதி. அதுக்கு அடுத்தபடியாக கால்சியத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு, பாராதைராய்டு பாயிண்ட்டு, தைராய்டு பாயிண்ட்டு, பிட்யூரிட்டிஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கிட்னியுடைய பாயிண்ட்டு, இதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது முழுமையாக நமக்கு நிவாரணம் கிடைக்கும். நம்ம இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா இதில் இந்த அப்படியே ப்ரெஷரை கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அப்படியே ப்ரெஷரை கொண்டு போவோம். இப்படி கொண்டு போகும்போது எந்த பகுதியில் நம்ம வலி இருக்குது அப்படின்னு பார்த்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுவோம். இப்போ ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு லம்பார் 2ல் பாதிச்சிருக்கா, லம்பார் 3ல் பாதிப்பு இருக்கா, நம்பர் 4ல் இருக்கா, 5ல் இருக்கா, அதே மாதிரி சேக்ரல் 1, 3, 4, 5 டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டோ 100% நம்ம பயன்படும். வராரு, நம்ம இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம், கடுமையாக வலி இருக்குன்னு வச்சுக்க, லம்பார் 3, லம்பார் 4ல் பாதிப்பு இருக்குது. அப்போ டிஸ்க்கு கொலாப்ஸு, டிஸ்க்கு பல்ஜிங்கு, நெர்வ்ஸ் கம்ப்ரெஷன் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம இதில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்ட்லேயே
அதுக்கு முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். நார்மலாக ஏற்படக்கூடிய எல்லா வலிக்கும், இந்த நரம்பு ரூட்டில் வரக்கூடிய வலிகளுக்கு பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, டிஸ்க்கு பல்ஜிங் ஆகி போயிடும், சில பேருக்கு வீக்கம், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதில் தான் அழுத்தம் கொடுக்குறது. அது ப்ராப்பராக ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி எப்படி கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுக்கும்போது அந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் அந்த வலிகளை குறைத்து முழுமையாக குணப்படுத்துறதுக்கு நமக்கு ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டாக நமக்கு பயன்படும். நல்லா பார்த்துங்க, இந்த ரூட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் தான். ஏன்னா இந்த எலும்பு பேர் வந்து மீடியல் மேலியல்ஸ்ன்னு சொல்கிறது. இதுலேருந்து வரக்கூடிய இந்த இடைப்பட்ட பகுதி தான் லம்பார் சேக்ரல். இதை ரெண்டாக டிவைட் பண்ணி பிரித்தோம்னா இது லம்பார், இது சேக்ரல். அப்போ இந்த வளைவான பகுதியில் இந்த மாதிரி ஃபுட்டு ஸ்டிக்கை வச்சுட்டு இதை அழுத்தம் கொடுக்குறோம்ல, அப்படியே கொண்டு போகணும். இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுக்கும்போது தான் எந்த பகுதியில் சர்க்கு இருக்குது, எந்த பகுதியில் கம்ப்ரெஷன் இருக்குது, எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை முழுமையாக வலிகளிலிருந்து குணப்படுத்துறது பயன்படும். இது மாதிரி ஒரு 10 தடவை என்ன பண்ணுவோம், நல்லா ப்ரெஷரை கொடுப்போம். 10 தடவை நல்லா ப்ரெஷரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வச்சு இது மாதிரியும் ப்ரெஷர் கொடுக்கும். இது மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு முழுமையாக வந்து ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாகவும் ப்ரெஷர் கொடுக்கணும். ஏன்னா நரம்பு கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா ரிலீஃப் ஆகிறதுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக வந்து ப்ரெஷரை நல்லா கொடுக்கணும். அப்படியே வந்து நல்லா ப்ரெஷரை கொடுத்து அப்படி கொண்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் கால் பகுதிகளுக்கு ஃபுல்லாக செல்வதற்கும் அந்த லோவர் பேக் பெயின் வலிகளை குறைப்பதற்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டும் அற்புதமாக பயன்படும். ஏன்னா இது மெயினாக வந்து மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் சிட்டிங் ஒர்க்கு பார்க்குறவங்க ரொம்ப நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்துருக்கு வந்து ஸ்பைனல் கார்டு ஸ்டிஃப் ஆகிடும். அதனால் அந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளே நரம்பு மட்டலாம் இந்த பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய் மட்டம்லாம் நம்ம ஸ்டிஃப் ஆகிறதுனால பிளட் ஃப்ளோ வந்து கால்களுக்கு கம்மியாக போகும். கால்களுக்கு ஆக்டிவ் நரம்புகள் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம் நின்னா கால்கள்லாம் வீங்கி போயிடும். இந்த இடத்துல டேமேஜ் ஆகி நரம்புகளும் இரத்த குழாய்களும் அழுத்தம் ஏற்படும் போது கால் பாதங்கள் பாதிக்கும். கால் பாதத்தில் எரிச்சல், கால் பாதம் மரப்புத்தன்மை, கால் பாதம் உணர்வற்ற சூழ்நிலை, இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா இங்கே இருந்தால் காலுக்கு எண்டிங் பகுதிகளுடைய பெரிய நரம்புகள்லேருந்து சிறிய நரம்புகள் வரைக்கும் தகவல்களை ஸ்பைனல் கார்டு வழியாக பிரெயினுக்கு எடுத்து போகுது. அப்போ அங்கே அந்த லம்பார் சேக்கரலில் கம்ப்ரெஷன் ஏற்படும் போது கால் பாத பகுதிகளுக்கு டேமேஜ் ஆகிறதுனால கால் பகுதி ஃபுல்லாக எரிச்சல், மரப்புத்தன்மை, சென்சேஷன் குறைவு, நடந்துட்டு வந்தால் பயங்கர வலி, இப்படி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் வந்து நம்ம அந்த ரூட் கேஸ் ஏற்படக்கூடிய அந்த கனெக்டட் பாயிண்ட் தான் ரிஃப்ளெக்ஸாலஜியில் கொடுக்குறோம். அப்போ கனெக்டட் பாயிண்ட் லம்பார் சேக்கரலில் அழுத்தம் கொடுப்பது மூலம் அது தூண்டப்படுவதால் அந்த லம்பார் சேக்கரல் கனெக்டட் உள்ள ஸ்பைனல் கார்டு பாயிண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அந்த இடத்துல உள்ள நரம்பு மண்டலங்கள்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் அந்த பகுதி தடையில்லாமல் போகிறதுக்கும் அங்கே இருக்க நிலையில் இருக்கிற மஸ்குலர் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் வந்து 100% உதவுது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஆக அழுத்தம் கொடுக்கும் முறைகளை வந்து இந்த டவுன் வேரில் கொடுத்து அப்படி கொண்டு போகும்போது நமக்கு வந்து அப்படியே நல்லா வந்து ரிலாப்ஸ் வந்துடும். ஏன்னு கேட்டால் இது வந்து மேலோட்டமான அழுத்த முறை. இப்படி கொடுக்கும்போது இது வந்து அந்த ஸ்பைனல் கார்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் தன்மை வர்றதுக்காக நம்ம 10 கவுண்டு இப்படி கொடுத்துருவோம். நான் ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு வந்து நல்லா வந்து அழுத்தத்தை கொடுத்தோம்னா தான் இதாகும். நல்லா அப்படி அழுத்தத்தை கொடுத்து அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும், அப்படி அழுத்தம் கொடுத்து லைட்டாக மூவ்மெண்ட்டு நல்லா அழுத்தம் இருக்கும். அப்போ போகும்போது மட்டும்தான் இது முழுமையாக வந்து உங்களுக்கு அந்தந்த பாயிண்ட் அந்த வலிகளை குணப்படுத்துறதுக்கு அது உதவும். இதான் வந்து முக்கியமாக வந்து நம்ம ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், நம்ம லோவர் பேக் பெயினுக்கு எல்லாத்துக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் 100% தீர்வு காணலாம். எத்தனை வருஷம் வலியாக இருந்தாலும் ஒரு சிட்டிங்லேயே அந்த வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும். இது என்ன பிரச்சனை டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு பேக் பெயின் இருக்குது, இந்த பகுதியில் வலி இல்லை அப்படின்னா சர்வைக்கலில் பிரச்சனை இல்லை. அந்த பேக்கில் ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஆர்கான் என்ன, கிட்னி, யூட்ரஸ் பாயிண்ட்டு, ஓவரிஸ் பாயிண்ட்டு, அதே மாதிரி பெருங்குடல் பாயிண்ட்டு, இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துல வலி இருக்கும். அதையும் பார்க்கணும் நம்ம. அப்போ இந்த ஸ்பைனல் கார்டில் வலி இருக்குன்னா கம்ப்ரெஷன் இருக்கா, இல்லை கால்சியம் கம்மினால அந்த டிஸ்கில் பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் வந்து இதோடு சேர்த்து அடிஷனல் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய பிரெயின் பாயிண்ட்டு, பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு பாராதைராய்டு பாயிண்ட்டு, கிட்னி பாயிண்ட்டு, இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது முழுமையாக நிவாரணம் கிடைக்கும். இதுதான் நம்ம டோட்டலாக பண்ணுறது.
அதனால் அக்குபஞ்சர், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வசந்த காலனி, அண்ணா நகரில் 30 ஆண்டுகளாக செயல்படுகிறது. ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தொடர்புக்கு டாக்டர் ரவிச்சந்திரன் 94464106288255545847. நன்றி, வணக்கம்.